So Dr. Rajendram, you can take over. Thank you. Now audible? Oh, okay, great. Okay, thank you. இந்த ஸ்க்ரீன் விளங்குதா எல்லாருக்கும்? Oh, விளங்குது. யா ஓகே ரைட். எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இன்னைக்கு நான் கதைக்க போகிற விஷயம் என்னென்னா, டென்டல் ரிலேட்டடான கோர்ஸ். ஸ்ரீலங்காவில் டென்டல் ரிலேட்டடாக ஒரே ஒரு கோர்ஸ் தான் இருக்குது. யூனிவர்சிட்டியில் டிகிரி கொடுக்குற கோர்ஸ்னா பேச்சுலர் ஆஃப் டென்டல் சயின்சஸ். அந்த கோர்ஸ் தான். அதை பற்றி தான் நான் கதைக்க போகிறேன். பேச்சுலர் ஆஃப் டென்டல் சயின்சஸ். இப்போ இந்த முதல் படம் என்னென்னா, இது யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதெனியா. அப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதெனியோட செனட் பில்டிங்கோட இருக்க லைப்ரரியோட ஃபோட்டோ தான் இது ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி ஃபோட்டோ தான் இதில் இருக்குது. அப்போ நான் யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதெனியை இது பண்ணுறக்காக தான் இந்த ஃபோட்டோ போட்டினான். ஸோ ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 80 வருடம் காலமாக இலங்கையில் இருக்கிற ஒரே ஒரு பல் மருத்துவ பீடம் வந்து பேராதனை பல்கலைக்கழகத்தில் தான் இருந்தது. இப்போ கடந்த ஒரு 4 வருடத்துல இருந்து ஜெயவர்தனபுரிலையும் ஒரு கோர்ஸ் தொடங்கியிருக்காங்க. ஸோ நாங்கள் இப்போ இதில் நாங்கள் பார்ப்போம் என்னென்ன மாதிரி எங்களோட இதுகள் இருக்குன்னு. இதுதான் பேராதனை பல்கலைக்கழக பல் மருத்துவ விஞ்ஞான பீடம். ஓகே. ஸோ இப்போ வந்து நாங்கள் இப்போ இந்த டென்டல் கோர்ஸ் பற்றி பார்த்தா, இப்போ டென்டல் கோர்ஸுக்குரிய ஒரு மினிமம் ரிக்வயர்மெண்ட் என்னென்னா 3 சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. அந்த 3 கம்ப்ளீட் பண்ணுறது தான் பேசிக் ரிக்வயர்மெண்ட். அதாவது 3லையுமே பாஸ் இருந்தாலும் போதும். இந்த கோர்ஸோட டியூரேஷன் வந்து 5 இயர்ஸ். இப்போ லைக் மெடிக்கல் கோர்ஸ் மாதிரி தான். அதாவது நீங்கள் ஏ லெவல் செஞ்சு கேம்பஸுக்கு போய் 5 இயர்ஸ் அங்கே படித்து அதுக்கு பிறகு 1 இயர் இன்டர்ன்ஷிப் செஞ்ச பிறகு தான் உங்களுக்கு ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கும். நீங்கள் இந்த டிகிரி அதாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சிலால் ரெக்கக்னைஸ் பண்ண ஒரு டென்டல் ப்ராக்டிஷனராக ஒர்க் பண்ண ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் எடுக்கும். 5 இயர் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் அண்ட் 1 இயர் இன்டர்ன்ஷிப். அப்போ டிகிரி என்னென்னா பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி. ஃபேக்கல்ட்டி தான் பேச்சுலர் ஆஃப் டென்டல் சயின்சஸ். எங்களுக்கு கிடைக்கிற டிகிரி வந்து பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி. அப்போ இது வந்து 2 ஃபேக்கல்ட்டியில் வழங்கப்படுது. ஒன்று வந்து ஃபேக்கல்ட்டி ஆஃப் டென்டல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதெனியா, இன்னொன்று வந்து ஃபேக்கல்ட்டி ஆஃப் டென்டல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீஜெயவர்தனபுரம். அப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதெனியாவில் வந்து 100 இன்டேக் வந்து 100, அதாவது 2023 வந்து அவங்க போட்டிருக்க இன்டேக் வந்து 100, ஜெயவர்தனபுரைக்கு 30. இப்போ நான் வந்து இதில் என்னோட ஆடியன்ஸ் எங்கெங்கே இருக்கீங்கன்னு தெரியும், ஆல் ஐலண்ட் இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நீங்கள் கோர்ஸ் செலக்ட் பண்ணுற நேரம் பெரும்பாலும் முதல் ஆப்ஷனாக வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதெனியாவை செலக்ட் பண்ணுங்கள். 2வது ஆப்ஷனாகவே யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீஜெயவர்தனபுரையை செலக்ட் பண்ணுங்கள். என்ன ரீசன்னா, ஸ்ரீஜெயவர்தனபுரங்கிறது இப்போ ரீசெண்டாக தொடங்கின ஒரு ஃபேக்கல்ட்டி. ஸோ என்னதான் இருந்தாலும் இப்போ பழைய இடத்துல வந்து ஃபேசிலிட்டிஸ் கொஞ்சம் கூடவா இருக்கும். நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், இப்போ நீங்கள் கொழும்பாக இருந்தால் கூட ஜெயவர்தனபுரையை செலக்ட் பண்ணாமல் யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதெனியை செலக்ட் பண்ணுறது உங்களோட கோர்ஸுக்கும் அந்த படிக்கிற பாடத்தில் அந்த குவாலிட்டி நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேராதெனியாவில் இருக்க யூனிவர்சிட்டி எக்ஸ்பீரியன்ஸும் வந்து நல்லா இருக்கும். ரைட். இப்போ நாங்கள் என்ன டென்டல்னா என்ன? சரி, இப்போ டென்டல்ன்ற ஒன்று எல்லாருக்குமே தெரிய வர்றது ஒரே ஒரு விஷயம், பல்லு பிடுங்கிறது. சரியா? லைக் பல்லு பிடுங்கத்தான் போறீங்களான்னு கேட்பாங்க நிறைய பேர். அது வந்து இருக்கு, அப்படியானது தான் மக்களோட கருத்தாக இருந்தது. ஆனால் இந்த ஒரு ஜென்ரேஷன் இந்த சோஷியல் மீடியா அது இதுகளோட வந்ததோட ஈஸ்தட்டிக், நான் எங்களோட சிரிப்பில் ஒரு அழகு, எங்களோட முகத்தில் அழகு, அந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி கதைக்கிற நேரம் டென்டிஸ்ட் தான் அதை வந்து டிசைன் பண்ணுற ஒரு ஆள். வேறு யாராலையுமே இந்த ஸ்மைலை வந்து டிசைன் பண்ண இயலாது. அந்த ஸ்மைலை டிசைன் பண்ணுற இது வந்து ஒரு டென்டிஸ்ட்டுக்கு தான் இருக்கு. அப்போ அந்த ஸ்மைல் டிசைன் பண்ணுறது மூலம்தான் ஒரு ஆளோட லைக் சைக்கோலஜிக்கல் ஆஸ்பெக்ட் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு முன்பள்ளி இல்லைண்டா, அந்த முன்பள்ளி இல்லைங்கிற இவரால் வந்து ஒரு ஆள் சிரிக்க இல்லாது, கான்ஃபிடென்ஸ் இருக்காது. ஆனால் அந்த முன்பள்ளி இல்லாதவருக்கு நாங்கள் ஒரு பல்லை கொடுத்து அவரை கான்ஃபிடென்ட்டாக ஸ்மைல் பண்ணுற நேரம் அது வந்து அவரோட லைஃபே சேஞ்ச் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் இந்த டென்டிஸ்ட்ரியில் இருக்கிறது. அதாவது இப்போ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன, பல்ல பிடுங்குற மட்டும் தான் ஒரு ஆப்ஷன் ஆண்டா, அப்படி இல்லை. அது ஒரு ஆப்ஷன், அது ஒரு ட்ரீட்மெண்ட், அது நாங்கள் செய்கிற ஒரு ட்ரீட்மெண்ட். இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட் வந்துட்டு நீங்கள் இந்த படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்டேஷன் வஸ் ரியாலிட்டின்னு போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய ஆக்கள் நிச்சயம் கொண்டிருக்கிறது டென்டிஸ்ட்னோன்னா பல்ல கலெக்டரை மட்டும்தான் செய்கிறாண்டு. பட் ரியாலிட்டியாக அப்படி இல்லை. நாங்கள் வந்து நிறைய ப்ராக்டிசஸ் பண்ணுறோம். நாங்கள் ஒன்று வந்து பல் இல்லாத ஆக்களுக்கு இந்த டென்ஷஸ்ன்னு சொல்லி போலி பல் கொடுக்கறது, பல்லு உடைஞ்ச ஆக்களுக்கு தொப்பிகள் க்ரௌன்ஸ் சொல்கிறோம் நாங்கள். மற்ற பல் இல்லாத இடத்துக்கு பாலம் மாதிரி செஞ்சு
பிரிட்ஜஸ் கொடுக்கலாம். விஸ்டம் டூத், அதாவது ஞான பற்களை ரிமூவ் பண்றது. மற்ற பல்லு வந்து வெள்ளை ஆக்குறது. இப்ப சில பேருக்கு சிரிக்கிற நேரம் பல்லு மஞ்சளா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனா அதை வெள்ளை ஆக்கலாம். அதே மாதிரி பல்லு பூச்சி சாப்பிட்டு இதா டேமேஜ் ஆன பல்லுக்கு ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் செய்யலாம். அதே மாதிரி பல்லு சுற்றில இணையங்கள், அதாவது ஒழுங்கா ப்ரஷ் பண்ணாம பல்லிட முரசெல்லாம் சிவந்து இப்போ நாங்கள் ப்ரஷ் பண்ணுற நேரம் ப்ளீட் ஆகுதுண்டா அந்த மாதிரி இதுகளை இம்ப்ரூவ் பண்ணலாம். பல் இல்லாதாக்களுக்கு நிரந்தர ஆப்ஷன்ஸாக இம்ப்ளான்ட், டென்டல் இம்ப்ளான்ட் செய்யலாம். மற்ற பல் அடைக்கலாம், பூச்சி திண்ட பல்லுகள் அதுகள் அடைக்கிற இதெல்லாம் ஒரு ஸ்கோப். அதாவது ஒரு டென்டிஸ்டா நீங்கள் என்ன செய்யணும், இப்போ உங்களோட கோர்ஸ் டியூரேஷன் நீங்கள் படிக்கிற டைமில் இவ்வளோ ப்ரொசீஜருமே நீங்கள் செய்யத்தான் போறீங்க. இவ்வளோத்தையும் செஞ்சால் தான் நீங்கள் அந்த டிகிரி எடுத்து வெளியே வரலாம். ஸோ இது வந்து இப்போ நார்மலாக வந்து ஃபாரின் கண்ட்ரிஸாக இருந்தால் இந்த கோர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து சரியான ஒரு டஃப் இது இருக்குது. இப்போ ஸ்ரீலங்காவை பொறுத்த மட்டும் நாங்கள் அந்த மெடிக்கல் கோர்ஸ் மெடிசினுக்கு அடுத்ததாக டென்டல் எடுப்பாங்க. இப்போ ஃபாரின் இதில் டென்டலுக்கு சரியான மார்க்கெட் இருக்கிறதால அங்கே வந்து அவங்க ப்ரையர் ஆப்ஷனாக போகிறது. அப்படின்னா அந்த டென்டல் கோர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு அவங்க ப்ரையராக ஒரு எக்ஸாம் வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்களாம். ஆனால் ஸ்ரீலங்காவில் அப்படி இல்லை. நீங்கள் உங்களோட சட்ஸ்கோ பேசிக்கில் தான் டென்டல் அது வந்து ரிலேட் ஆக போகுது, கனெக்ட் ஆகி செலக்ட் பண்ணப்படுவீங்க. அப்போ இப்போ நான் பார்த்தது என்னன்னா, என்ன டென்டிஸ்ட்னா என்ன இருக்கு, அந்த டென்டிஸ்டோட ரோல் என்ன இருக்குன்னு. இப்போ நீங்கள் அந்த பிடிஎஸ் டிகிரி எடுத்தா அந்த டிகிரியால உங்களுக்கு என்ன ஸ்கோப் இருக்கு. லைக் உதாரணமாக வந்து இப்போ ஒரு டென்டல் நீங்கள் அந்த பேச்சுலர் ஆஃப் டென்டல் சயின்ஸ் அந்த டிகிரி, பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி அந்த டிகிரி எடுத்த பிடிஎஸ்ங்கிறத நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராக்டிஷனராக ஒர்க் பண்ணலாம். அதாவது ஜென்ரல் டென்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. நார்மலான ரூட்டீன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் செஞ்சு கொண்டு இப்போ உங்களோட எல்லா டவுன்லையும் ஒரு டென்டல் சர்ஜன் ஒரு சின்ன கிளினிக்னு ஒன்று இருக்கும், டென்டல் கிளினிக்னு. அப்போ அதில் ஒரு டென்டிஸ்ட் இருப்பார். அவர் வந்து கவர்மெண்ட்டில் 8 to 4 ஒர்க் பண்ணிவிட்டு 4 to 8 ஈவினிங்கில் அந்த ப்ரைவேட் ப்ராக்டிஸில் ஒர்க் பண்ணுவார். அந்த மாதிரியான ஆட்களை தான் நாங்கள் சொல்கிறோன்னா ஜென்ரல் ப்ராக்டிஷனர்னு. அவங்க இதுலேயும் ஸ்பெஷலைஸ்ட் ஆகலை. அவங்க எல்லா ஃபீல்டுலேயுமே வந்து ஓரளவு கம்பிட்டன்சியோட அவங்க ப்ரைவேட்டும் செஞ்சு கவர்மெண்ட்டும் செய்கிற ஆட்கள் இருக்காங்க. சில பேர் ப்ரைவேட் மட்டும் செய்கிற ஆட்களும் இருக்காங்க. அதாவது ஃபுல் டைம் ப்ரைவேட் ப்ராக்டிஷனராகவும் இருக்கலாம். அவங்கெல்லாம் ஜென்ரல் ப்ராக்டிஷனருங்கிற கேட்டகரியில் வரும். அதே மாதிரி இந்த நீங்கள் பிடிஎஸ் டிகிரி எடுக்கிற மூலம் இந்த மாதிரி கன்சல்டன்ஸாகவும் வரலாம். அதாவது கன்சல்டன்ட்னா உங்களுக்கு தெரியும், வைத்திய நிபுணர்கள் ஆகிறது. இப்போ கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட், கன்சல்டன்ட் ஜென்ரல் மெடிசின், கன்சல்டன்ட் பீடியாட்ரிக் மாதிரி இது இங்கேயும் வந்து ஸ்பெஷலிஸ்ட் இருக்கு. ஒன்று வந்து கன்சல்டன்ட் இன் ஓரல் அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி, அதாவது வாய், தாடை மற்றும் முக மறுசீரமைப்பு சத்திர சிகிச்சையாளர். இந்த ரீஜன் இதுக்கு மேலே உள்ள அந்த இஷ்யூஸை டீல் பண்ணுற ஒரு சர்ஜனாக வரலாம். மெட்டது பல் அடைக்கிறது, பல்லு நிரப்புற அந்த மாதிரி இதுகள ஸ்பெஷலைஸ்டாக வர கன்சல்டன்ட் இன் ரெஸ்டோரேட்டிவ் டென்டிஸ்ட்ரி. இல்லாட்டி மேட்ட பல்லு இந்த ஒழுங்கற்று இருந்து அதில் கம்பி போட்டு சீரமைக்கிற மாதிரி செய்கிறது கன்சல்டன்ட் இன் ஆர்த்தோடான்டிஸ்ட். அடுத்து வந்து கன்சல்டன்ட் இன் கம்யூனிட்டி டென்டிஸ்ட்ரி. இப்போ கம்யூனிட்டி மெடிசின்னா சமூகத்தில் போய் எப்படி மருத்துவத்தை நாங்கள் இது பண்ணுறோம், சமூக மருத்துவம் எந்த நோயும் வராமல் பாதுகாக்கிறதுக்கு இருக்கிறதா இந்த கம்யூனிட்டி சம்மந்தமான இதுன்னு சொல்கிறேன். அதுமாதிரி டென்டிஸ்ட்ரிலையும் கம்யூனிட்டி டென்டிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து அவைலபிளாக இருக்க ஸ்பெஷலிஸ்ட் கோர்சஸ். கன்சல்டன்ட் இன் ஓரல் அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி, கன்சல்டன்ட் இன் ரெஸ்டோரேட்டிவ் டென்டிஸ்ட்ரி, கன்சல்டன்ட் இன் ஆர்த்தோடான்டிஸ்ட், கன்சல்டன்ட் இன் கம்யூனிட்டி டென்டிஸ்ட்ரி. அதே மாதிரி கன்சல்டன்ட் இன் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸ் செய்யலாம். கன்சல்டன்ட் இன் மற்ற இன்னொரு கோர்ஸ் உண்டு, இப்போ இன்னும் ஸ்ரீலங்கா வரல, இந்த ஃபாரன்சிக் அதில் கன்சல்டன்சி வரலாம். அப்போ இந்த மாதிரியான கோர்சஸ் இன்னும் ஸ்ரீலங்காவில் செய்யலாம். இப்போ கன்சல்டன்ட் இன் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அதுவும் ஒரு நல்ல கோர்ஸ் உண்டு. அதாவது நீங்கள் பிடிஎஸ் டிகிரி முடிச்சுட்டு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸ் செஞ்சால் நீங்கள் ஹாஸ்பிட்டல் வழியாக டிரெக்டர் அந்த மாதிரி ஹெல்த் மினிஸ்ட்ரி லெவலில் ஒர்க் பண்ணலாம். இல்லாட்டி இன்னொரு ஸ்கோப் இருக்குது இதே கோர்ஸில், அகடமிக்காக வரலாம், அகடமிஷியன். அதாவது நீங்கள் படிக்கிற அந்த கேம்பஸ்லேயே ஒரு லெக்சரராக வரலாம், இல்லாட்டி ஒரு ப்ரொஃபஸராக வரலாம். அப்போ அதில் வந்து ரெண்டும் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு டீச் பண்ணிக்கொண்டு உங்களோட இதே ஜென்ரல் டென்டிஸ்ட் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருப்பீங்க. மற்றது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நான் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் ஆகிறது, இப்போ ஃபேக்கல்ட்டியில் டீனாக ஆகிறது, மற்ற கேம்பஸுக்கே வந்து வைஸ் சான்சலர் ஆகிறது, அந்த மாதிரியான இதுகளுக்கு போகலாம். மற்ற ரிசர்ச் ஃபீல்டு இந்த கோர்ஸுக்கு ஓப்பனாக இருக்கிறது வந்து ரிசர்ச். இப்போ ஃபாரினாக இருக்கலாம், ஸ்ரீலங்காலையும் வந்து ரிசர்ச் ஃபீல்டுக்கும் இந்த டிகிரியை வச்சுக்கொண்டு நீங்கள் அங்கால பர்சீவ் பண்ணலாம். ரைட். இப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்தது அந்த கோர்ஸில் என்ன ஸ்கோப் உண்டு. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா இந்த கோர்ஸில் என்னென்ன கண்டென்ட் இருக்குண்டு. லைக் இப்போ உங்களோட 5 வருஷ கோர்ஸ் எப்படி போகும்ண்டு. இப்போ முதலாவது வருஷம் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா முதலாவது வருஷம் வந்து மெடிக்கல் டிகிரிக்கு ஈக்குவலான ஒரு கோர்ஸாக தான் போகும். லைக் எப்படின்னா ஃபர்ஸ்ட் இயரில் உங்களோட மெடிக்கல் பேட்ச்மேட்ஸ் என்ன படிக்கிறாங்களோ அதே விஷயங்களை நீங்களும் படிப்பீங்க.
அனாட்டமின்னு படிப்பீங்க, உடல் சம்பந்தமான உடல் உறுப்பு அதுகள் சம்பந்தமானது. பயோகெமிஸ்ட்ரி, உடல்ல நடக்கிற ரசாயன மாற்றங்கள். பிசியோலஜி, பௌதியவியல், என்ன பிசியோலஜியோட தமிழ் இது தெரியல. அந்த உடல்ல நடக்கிற சில சில அந்த மாற்றங்களை வந்து இது பண்றது. பட் இதுக்கு மேலதிகமா நீங்க படிக்க போறது என்னன்னா டென்டல் அனாட்டமி. டென்டல் அனாட்டமிங்கிறது பல் சம்பந்தமான உடல் அமைப்பியல். அப்ப பல்லுகளோட சம்பந்தப்பட்ட வாய் தாடையோட சம்பந்தப்பட்ட உடல் அமைப்பியலை தான் டென்டல் அனாட்டமின்னு முதல் வருஷத்துல படிப்பீங்க. 2வது வருஷத்துல என்ன நடக்கும்னா அதே டென்டல் அனாட்டமி இருக்கும். அது அடுத்த கொஞ்சம் முதல் வருஷம் படிச்சதுக்கு கொஞ்சம் மேலதிகமா 2வது வருஷத்துல படிப்பீங்க. அப்புறம் ஜெனரல் மெடிசின். ஜெனரல் மெடிசின் எப்படின்னா எப்படி உங்களோட மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி ஆக்கள் 3வது வருஷத்துக்கு பிறகு இந்த மெடிக்கல் வார்ட் ரவுண்ட் அது இதுகள் போவாங்களோ அதே வந்து நீங்க டென்டல் ஆக்கள் என்ன செய்யணும்னா செகண்ட் இயர்லேயே போறது. ஜெனரல் மெடிசின், ஜெனரல் சர்ஜரி. நார்மலா உடல் இப்ப நாங்க ஸ்பெஷலைஸ் இது டென்டல்ங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஆன மாதிரி தான். நாங்க வந்து ட்ரீட் பண்றது வாய் சம்பந்தப்பட்ட உறுப்புகளா இருந்தாலும் அந்த வாய் சம்பந்தப்பட்ட உறுப்போட ஒரு மனிதன் தானே வாராது. அவருக்கு ஒரு உடல் உயிர் எல்லாமே இருக்கு. அப்ப நாங்க வந்து எங்களுக்கு உடல்ல மெட்ட பாகங்களை பத்தி தெரியாம நாங்க வாயை மட்டும் ட்ரீட் பண்ணிடலாம் தானே. அதாலதான் இந்த ஜெனரல் மெடிசின், ஜெனரல் சர்ஜரி அதுகள் படிப்பிக்கிறவங்க. அதை விட மைக்ரோபயாலஜி, ஃபார்மகாலஜி, பேத்தாலஜின்னு சொல்லி இந்த மெடிசின் ரிலேட்டடான எல்லா இதுகளும் செகண்ட் இயர்ல படிப்பிப்பாங்க. அப்புறம் தேர்ட் இயர் வர்ற நேரம் என்ன நடக்கும்னா நீங்க இன்னும் ஸ்பெஷலைஸ்ட் ஆவீங்க. தேர்ட் இயர்ல என்ன வாய்க்குள்ள இருக்கிற ஒவ்வொரு இதையும் ஒரு ஒரு பிரிவா பிரிச்சு பார்த்தா ஓரல் மெடிசின் சொல்லுவாங்க. வாயில சம்பந்தப்பட்ட மருத்துவ ரீதியான என்னென்ன பிரச்சனைகள் வரலாம். ஓரல் சர்ஜரி, அறுவை சிகிச்சைகள், என்னென்ன மாதிரி சிகிச்சைகள். ஓரல் பேத்தாலஜி, வாயில் ஏற்படுற நோய் அதுல எப்படி உருவாக்கமாகுது அந்த மாதிரி விஷயங்கள். ரெஸ்டோரேட்டிவ் டென்டிஸ்ட்ரிங்கிற நேரம் பல் அடைக்கிறது அது சம்பந்தப்பட்ட விடயங்கள். ப்ரோஸ்தட்டிக் டென்டிஸ்ட்ரிங்கிற நேரம் பல் இல்லைன்னா அந்த பல்லை எப்படி நாங்கள் இது பண்ற ரிப்ளேஸ் பண்ற முறைகள். பெரியோடான்டாலஜிங்கிறது சுற்றிலை இணையம் சம்பந்தப்பட்டது. ஓர்த்தோடான்டிக்ஸ்ங்கிறது பல் சீரற்ற இருந்தால் அதுக்கு கம்பி போட்டு எப்படி அதை சீராக்குற விஷயங்கள். பீடோடான்டிக்ஸ்ங்கிறது குழந்தைகள்ற பல் மருத்துவம். அப்ப இந்த இவ்வளவு சப்ஜெக்ட் அதோட கம்யூனிட்டி டென்டிஸ்ட்ரியும் இருக்கு. அப்ப இந்த எல்லா சப்ஜெக்டையும் வந்து தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர் அதுகளும் கூடுதலா திரும்ப திரும்ப அந்த என்ன கூடுதலா மீன்ஸ் ஒரு லெவல்ல படிச்சு கொண்டு போவீங்க. லைக் பேசிக்ல தொடங்கி தேர்ட் இயர்ல கொஞ்சம் படிச்சு ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர். இதுல குறிப்பா சொல்ல வேண்டியது என்னன்னா இது வந்து இதுல நான் போட்டிருக்க கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பெரதனிய ஃபேக்கல்ட்டியில கொண்டு போற கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் இதுல போட்டிருக்கு. அதுல இருந்து 5 இயர் கோர்ஸ் தான் இப்ப போகுது. நான் வந்து 5 இயர் கோர்ஸ்ல செகண்ட் பேட்ச். எனக்கு முதல் ஒரு சீனியர் பேட்ச் இருக்கு. ரைட், அப்ப நான் செகண்ட் பேட்ச். அப்ப இதுல வந்து 5 இயர் கோர்ஸ்ல ஒரு இயருக்கு 2 செமஸ்டர். அப்ப 5 இயர்னா 10 செமஸ்டர்ஸ் அந்த மாதிரி தான் கோர்ஸ் போகும். அப்ப இந்த கோர்ஸ்ல வந்து இப்ப முதல் 2 வருஷமும் நாங்க பேசிக் சயின்ஸ், மற்றது பேசிக் மெடிசின், பேசிக் ஜெனரல் மெடிசின், ஜெனரல் சர்ஜரி படிப்போம். அதுக்கு பிறகு ஓரல் ரிலேட்டடான திங்ஸ் படிப்போம். ஓரல் மெடிசின், ஓரல் சர்ஜரி, ஓரல் பேத்தாலஜி, ரெஸ்டோரேட்டிவ் டென்டிஸ்ட்ரி, ப்ரோஸ்தட்டிக் டென்டிஸ்ட்ரி, பெரியோடான்டாலஜி, மற்றது வந்து ஆர்த்தோடான்டிக் அண்ட் பீடோடான்டிக்ஸ். இப்போ இதுகள் என்னன்னா செகண்ட் இயர், தேர்ட் இயர்ல நீங்க தேர்ட் இயர்ல இருந்து என்ன நடக்கும்னா நீங்க வந்து பேஷண்ட்டை ட்ரீட் பண்ண வெளிக்கிடுவீங்க. உங்களுக்குன்னு ஒரு பேஷண்ட் தந்து அந்த பேஷண்ட்ல பேசிக் ப்ரொசீஜர்ஸ் செய்ய சொல்லி தருவாங்க. முதல் ஊசி அடிக்க பழக்குவாங்க. பிறகு எப்படி பல்ல அடைக்கிறது, பல்லு கலட்டுறது, அந்த மாதிரி எல்லாமே பேசிக்ல முதல் தேர்ட் இயர்ல இருந்து ஃபிஃப்த் இயர் மட்டும் நீங்க பேஷண்ட்ல ப்ரொசீஜர் செய்வீங்க. அப்படிதான் இந்த கோர்ஸ் போகும். லெக்சர்ஸும் நடக்கும், கோர்ஸ் இதுவும் போகும். தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் பேசிக்கா அப்படித்தான் இந்த லெக்சர்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கலா போய் கொண்டிருக்கும். ஃபிஃப்த் இயர் தனியாக கூடுதலாக ப்ராக்டிக்கல் தான் இருக்கு. இப்படிதான் இது கோர்ஸ் இருக்கும். இப்ப நீங்க இது வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி தான் சொல்லியிருக்கேன். சரி, அப்ப நார்மலா இந்த டென்டல் ஸ்கோப்னா லைக் நான் சொல்றேன் இது இந்த படங்கள் என்னன்னு பல் தாடைய இந்த பல்ல கலற்ற மட்டும் எங்கட இல்லை. இப்ப இந்த மாதிரி இந்த படங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப இவங்களுக்கு இந்த பல்லிட இடைவெளி இருக்கு. அப்ப அந்த இடைவெளியை மூடி இந்த கம்பி போட்டு பல்ல அடைச்சு அந்த இடைவெளியை நாங்க இது பண்ணி கொடுக்கலாம். இதுவும் ஒரு டென்டிஸ்ட்ரியால தான் செய்ய முடியும். அதே மாதிரி இப்படி வாயில வர புற்றுநோய்களை ஆபரேஷன் மூலம் இப்ப இதுல இருக்கிற படங்கள் வந்து இப்ப ஒரு இன்னோபரபிள் காசினோமா, அதாவது அறுவை சிகிச்சை மூலம் எடுக்க முடியாதுன்னு சொன்ன ஒரு காசினோமா, கேன்சர்னு சொல்றது, அதாவது புற்றுநோய். இலங்கையில வந்து ஆண்கள் ஏற்படுற புற்றுநோயில முதலாவது புற்றுநோய் வந்து வாயில ஏற்படுற புற்றுநோய், அதாவது ஓரல் கேன்சர் தான். ஏன்னா எங்கட பழக்க வழக்கங்கள் வெற்றில பார்க்க போயில போடுறதால இந்த ஓரல் கேன்சர் ஏற்படுது. அப்ப இந்த ஓரல் கேன்சரை ட்ரீட் பண்ற விஷயத்துல இந்த டென்டல்
ரிலேட்டடாக ஆராக்கள் தான் இதை செய்ய போயினோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு ஸ்கோப் ஒன்று இந்த டென்டல் கோர்ஸுக்கு இருக்கு. ரைட். அடுத்து இது வந்து நான் எந்த எந்த இது கோர்ஸ் அவுட்லெட்லாம் முடிஞ்சு இது என்னென்னா இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனியா வந்திருக்காக்களுக்கு தெரியும். இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், அக்பர் பிரிட்ஜ்னு சொல்கிறது. இப்போ டென்டல் ஸ்டூடெண்ட் லைஃப் இன் யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனியான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கோர்ஸ் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். மெடிக்கல் இப்போ பேராதனியில் எந்த கோர்ஸ் படிக்கிற ஆக்களுக்கும் அந்த கோர்ஸ் ஒரு ஹெவியாக இருக்கும். ஆனால் இந்த நேச்சரோட அந்த கோர்ஸை படிக்கிற நேரம் பேலன்ஸ் ஆகி போகும். ஸோ அதால தான் நான் சொன்னேன், நீங்கள் கோர்ஸ் செலக்ட் பண்ணுற நேரம் ஃபர்ஸ்ட் இதாகவே யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனியாவை செலக்ட் பண்ணுங்க. பிறகு விரும்பினா ஜாதனபுரையை போடுங்க டென்டல் செலக்ட் பண்ணுற நேரம். தேங்க்யூ. வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் ஆன்சர் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். கேட்கலாம். ஸோ டென்டல் சம்பந்தமா யாருக்கும் கேள்வி இருந்தா கேட்கலாம். நான் ஃபாரின் கண்ட்ரிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான்ல டென்டல் சயின்சஸ் படிச்சுட்டு வந்து இங்க வந்து மெடிசினுக்கு மாதிரி இஆர்பிஎம் எக்ஸாம்ஸ் எழுதணுமா எஸ்எல்எம்சி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க? எஸ். நீங்கள் வந்து இப்போ என்னதான் இருந்தாலும் இப்போ ஃபாரினில் எந்த எந்த நாட்டில் போய் டிகிரி செஞ்சாலும் நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஸ்ரீலங்கன் இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணனா ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சிலால் அதே இஆர்பிஎம் எக்ஸாம் அந்த மெடிசின் மாதிரி இஆர்பிடிஎம் டென்டலுக்குன்னு தனி எக்ஸாம் இருக்குது, இஆர்பிடிஓ. அப்போ அந்த எக்ஸாம் சிட் பண்ணாதான் சிட் பண்ணி ஸ்ரீலங்காவில் நீங்கள் இன்டர்ன்ஷிப்பும் செய்யணும். 1 year இன்டர்ன்ஷிப் நீங்கள் கட்டாயமாக செய்யணும். இப்போ எங்களோட நான் இன்டர்ன்ஷிப்பில் வந்து நான் இப்போ என்ன இன்டர்ன்ஷிப் முடியுது இன்னொரு 1 month தான் இருக்கு. எங்களோட பேட்சில் நாங்கள் ஸ்ரீலங்கன் கிராஜுவேட்ஸ் 78 இருந்தாங்க. 6 கிராஜுவேட்ஸ் ஃபாரின் கிராஜுவேட்ஸ் இருந்தவங்க, இந்தியாவில் தான் கூட வந்தவங்க. அப்போ ஆல்மோஸ்ட் 84 ஆக்கள் இந்த முறை நாங்கள் இன்டர்ன்ஷிப் செய்கிறோம். அப்போ நீங்கள் 1 year இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண பிறகு இன்டர்ன்ஷிப் செய்யணும். ஓகே. கோர்ஸ் இப்போ ஃபாரின் அதுகளுக்கு போகிறேன்டா ஃபாரின்ல எங்கே அந்த எந்த அந்த யூனிவர்சிட்டி வந்து ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சிலால் ரெக்கக்னைஸ் ஆயிருக்கான்னு பாருங்க. இன்னும் ஒரு क्वेश्चन கேட்கணும், கேட்கலாமா? சொல்லுங்க. ஷுவர். இந்த கோர்சஸ் அப்ளை பண்ணக்குள்ள நாங்க இசட் ஸ்கோர் ஆர்டர் படியா போடணும் அப்படின்னா ஹை இசட் ஸ்கோர் மேல நாங்க செலக்ட் பண்றதுல இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுற நேரம் எப்படின்னா இப்போ உங்களோட முதல் கோர்ஸ் உங்களுக்கு என்ன முதல் ப்ரிஃபரன்ஸ்? மெடிசின் ப்ரிஃபரன்ஸ்னா ஃபர்ஸ்ட்டு மெடிசினை போடுங்க. சரியா? அதுக்கு ஓகே. பிறகு அடுத்த கோர்ஸ் உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த ஆர்டரில் போட்டுட்டு போங்க. உங்களுக்கு ஆ என்ன விருப்பம், உங்களோட விருப்பத்துக்கு என்ன மாதிரி போட்டுக்கொண்டு போகணும். இப்போ நீங்கள் ஜட்ஸ்கோ எனக்கு குறைவு, எனக்கு மெடிசின் கிடைக்காதுன்னு வச்செல்லாம் போடாமல் விடக்கூடாது. இப்போ நான் சொல்கிறதே இப்போ எல்லா கோர்ஸையும் போடுங்க. இப்போ மெடிசின் 12 யூனிவர்சிட்டி இருந்தால் 12 யூனிவர்சிட்டிலையும் மெடிசினை போடுங்க. இல்லை உங்களுக்கு ஆ டென்டல் சயின்ஸ் செய்ய தான் விருப்பம் இருந்தால் டென்டல் சயின்ஸை முதலாவதாக போட்டு பிறகு மெடிசின் போடுங்க. அது ஒவ்வொரு ஆக்களோட ஆ விருப்பம். ஆனால் கோர்ஸ் செலக்ட் ஓகே. பண்ணுற நேரம் எப்பயும் மேக்ஸிமத்தில் இருந்து தான் கீழே போகணும். எது உங்களோட பெஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸோ அதை கொடுங்க எப்பயும். சரி. தேங்க்யூ. ஓகே. இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கு. அதுல கேட்டிருக்கு ஜெட்ஸ்கோ என்ன மாதிரி பேராதெனியா யூனிக்கும் ஜாப்பூரைக்கும் இப்போ டென்டல். ரைட். அது வந்து என்னன்னா நீங்கள் ஓடுற மாதிரி தான் கிடைக்கும். இப்போ எனக்கு நீங்கள் யார் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொன்னீங்கன்னா என்னால் ஒரு ப்ரெடிக்டபிள் சொல்லலாம். ஆனால் நார்மலாக வந்து பெரதனிக்கு ஆல்மோஸ்ட் எப்பயுமே ஹையாக இருக்கிறது கூடுதலாக. ஆனால் இப்போ சில வேளை இப்போ கொழும்புக்குள்ளே இருக்கிறார்கள், கொழும்பு கேம்பஸை விரும்புகிறதால கொழும்புக்குள்ளே வீட்டிலேருந்து போய் வரக்கு சில வேளை ஜெயதனபுரம் மேலே வர சான்ஸ் இருக்குது. ஆனால் எப்படியுமே பழைய டிகிரி ஃபேக்கல்ட்டின்றபடியால் பெரதனிக்கு தான் ஜட்ஸ்கோ ஹையாக இருக்குது நார்மலாக. ரைட். இன்னொரு கொஸ்டின் வந்துரு சொல்லுங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸா ஓ டிஸ்ட்ரிக்ட் வைஸா எத்தனை பேர் செலக்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு இயரும்? லைக் இப்போ எப்படி தான் யூனிவர்சிட்டி கோர்ஸ் எல்லாத்துக்குமே அந்த ஒரே ரூல் ஒன்று இருக்குது தானே, மெரிட் லிஸ்ட்னு ஒரு இது ஒன்று போகும். அதே மாதிரி பிறகு டிஸ்ட்ரிக்ட் கோட்டான்னு ஒன்று போகும். அப்போ இப்போ நீங்கள் கொழும்பு டிஸ்ட்ரிக்ட் மாதிரி எடுத்தீங்கன்னா கொழும்புக்கு எப்படியுமே ஒரு டென்டலுக்கு ஒரு 30க்கு மேலே 35க்கு மேலே இப்போ 130 பேர் படியால் அரௌண்ட் 35 ஆக்களுக்கிட்ட கொழும்புக்கு சான்ஸ் இருக்குது கொழும்பு டிஸ்ட்ரிக்டாக இருந்தால். இப்போ இதே நீங்கள் வேறு வேறு டிஸ்ட்ரிக்டாக இருக்க நேரம் ரைட் இப்போ கோல் மாதிரிண்டா மெரிட் லிஸ்ட் கூட கோலுக்கு போயிருந்தா மெரிட்டில் நிறைய பேர் கோல் செஞ்சுருந்தா கோலுக்கு ஒரு 10 பேருக்கு போகும்.
இது வந்து நான் நார்மலாக எந்த பேட்ச் ரேஷியோ வச்சு சொல்கிறேன். ஏன்னா எந்த பேட்சில் வந்து நாங்கள் கோல்டு இருந்து எங்களுக்கு 10 பேர் வந்தவங்க, மாத்திரையிலேருந்து 5 பேர் வந்தவங்க. என்ன ரீசன்னா அந்த முறை வந்து மெரிட்டில் கூட செலக்ட் ஆனது கோலும் மாத்திரையும். அதுக்கு பிறகு கொழும்பும் எப்படியும் மெரிட்டில் செலக்ட் ஆகும். ஸோ எங்களோட கொழும்புலேருந்து அரௌண்ட் 32 பேர் இருந்தவங்க. அப்போ வந்து இன்டேக் வந்து 80 ஃபுல்லாகவே. இப்போ 130 ஆக்கியிருக்கு, 50 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஸோ எப்படியுமே இன்டேக் கூடும். அப்போ வேறு டிஸ்ட்ரிக்ட் அந்த லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜெஃப்னாலையும் ஒரு 7 or 8 மாதிரி வரலாம். பெட்டிக்லோ, அம்பார, ட்ரிங்கோ அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் நார்மலாக வந்து ஒரு 4 முந்தி 2 எடுத்தவங்க. அப்போ இப்போ கொஞ்சம் கூடுனதால 4க்கு சான்ஸ் இருக்கு. அப்படியே அந்த என்னன்னு சொல்றது, மெரிட்டில் ஒரு இது அமௌண்ட்டை குறைச்சிட்டு அதுக்கு பிறகு டிஸ்ட்ரிக்ட் கோட்டாவாக பிரிப்பாங்க. கவர்மெண்ட்ல ஜாப் செய்கிறேன்டா சேலரி எவ்வளோ வரும்? 2006 என்ன கோர்ஸ் கிடைக்கும்? கேண்டி குருநாகல டிஸ்ட்ரிக்ட்ல இத்தனை பேர் மறந்துப்பா. ஓகே, நான் முதல் இதுலேருந்து இது பண்ணுறேன். ரைட், கவர்மெண்ட் ஜாப் செய்கிறேன்டா எவ்வளோ வரும்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பெரிய இப்போ லைக் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸோட கோர்ஸே தான். லைக் மெடிக்கல் டாக்டர்ஸ்க்கு என்ன சேலரியோ அதே சேலரி கிடைக்கும் நார்மலாக. இப்போ கவர்மெண்ட்டால் 2027 சேலரி கூட்டுற நேரம் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் நார்மலாக எந்த சேலரி என்னன்னா, நான் வந்து ஒரு டெம்பரரி ஹவுஸ் ஆஃபீஸ் வந்தபடியால் எங்களுக்கு லிவிங் அலவன்ஸ் மட்டும்தான் வருது. அப்போ நார்மலாக 65,000 எனக்கு கிடைச்சது முதல் 9 மாதம். லாஸ்ட் மந்த் மட்டும் அந்த இது கூட்டினதால 86,000 கிடைச்சது. நார்மலாக ஒரு எங்களோட சீனியர் பேட்ச் ஆக்கள் இப்போ ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கு நார்மலாக 2 lakhs மேலே கிடைக்கும். ஓவர் டைம் எல்லாம் போட்டு 2 lakhs கிட்ட கிடைக்கும். அதாவது மெடிக்கல் டாக்டர்ஸ் சேலரிக்கு ஈக்குவலாக கிடைக்கும். பேசிக்கில் மட்டும் ஒரு 250 or 300 rupees டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது. மற்றபடி சேலரி ஸ்கேல் வந்து ஒன்று தான். உங்களுக்கு எல்லாம் அந்த ஓடி, வெஹிக்கிள் பெர்மிட் அதுகள் இருந்தது. இப்போ வெஹிக்கிள் பெர்மிட் ஃபுல்லாக ஒலைலண்டாகவே இல்லை தானே, பட் அந்தந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ரைட் ப்ரோ, 0.02726க்கு என்ன கோர்ஸ் கிடைக்கும்? லைக் நீங்கள் அந்த செட் ஸ்கோர் போட்டிருக்கீங்க, அந்த செட் ஸ்கோருக்கு தம்பி 0.2726 மோஸ்ட்லி லைக் பயாலஜி சயின்ஸ் இல்லாட்டி இது ஃபிசிக்கல் சயின்ஸ், இது பயோ சயின்ஸ் இல்லாட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரியான கோர்சஸுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு எனக்கு தெரியலை, டிஸ்ட்ரிக்டை பொறுத்து டிஃபர் ஆகும். அதால் நீங்கள் எல்லா கோர்ஸையும் ஓரளவிதாக போடுங்க. எந்த கோர்ஸையும் மிஸ் பண்ணாமல் போடுங்க. எப்படியுமே இப்போ நிறைய பேர் இப்போ போவாங்கன்னு இல்லை, அப்போ சில பேர் மிஸ் பண்ணுற நேரங்களில் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். அப்போ அந்த யூனிவர்சிட்டி செலெக்ஷன் ஃபார்ம் அப்ளை பண்ணுற நேரம் ஒழுங்காக அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கேண்டி குருநாகல டிஸ்ட்ரிக்ட் எத்தனை பேர் மாறி போவாங்க? ஓகே, கேண்டி டிஸ்ட்ரிக்ட்டும் வந்து இப்படி தான். லைக் இதுக்கு நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்டா. இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தானே, எலெக்ஷனில் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் கோட்டா சொல்லுவாங்க. இத்தனை இப்போ கொழும்பு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 22 பேர் பார்லிமெண்ட் போவாங்க. கேண்டி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 8 பேர் போவாங்க, 8 பேரோ 10 பேர். அப்போ 22:10 அதே ரேஷியோ தான் இப்போ டென்டல் எடுத்தாலும். இப்போ டென்டல் நாங்கள் இங்கே 30 பேர் வருதுண்டா, கொழும்புல கேண்டியில் அதில் அதே மாதிரி ரேஷியோக்கு நீங்கள் பெருக்கி பார்க்க விட வரும். அரவுண்ட் 7 to 8க்கு கிட்ட வரும், 8 or 10 கேண்டி டிஸ்ட்ரிக்ட். குருநாகலையும் அதே மாதிரி தான். ஏன்னா முந்தி இப்போ எங்கட பேட்ச் எடுத்து பார்த்தா கேண்டியில் இருந்து 4 பேர் இருந்தாங்க. அப்போ இப்போ ஒரு 130 ஆக்கினதால அரவுண்ட் 8 எடுப்பாங்க. குருநாகலையும் 4 பேர் இருந்தாங்க நினைக்கிறேன். அப்போ அதே மாதிரி 8 2 டிஸ்ட்ரிக்டும் கிடைக்கும். டென்டல் கிடைச்சா மினிஸ்ட்ரியில் ஜாப் கிடைக்குமா? என்ன ஜாப் எப்படி கிடைக்கும்? ஓகே, டென்டல் கிடைச்சா மினிஸ்ட்ரியில் ஜாப் இருக்கு. யா, நீங்கள் வந்து லைக் டென்டல் சர்ஜனாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே உங்களுக்கு டென்டல் சர்ஜனாக ஒர்க் பண்ணலாம். நீங்களும் லைக் மெடிக்கல் செஞ்சு வர டாக்டர்ஸ் மாதிரியே தான் உங்களுக்கும் அதே இதில் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது. 4 years இப்போ ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் எடுத்தால் வெளியே போய் தூரத்துக்கு போய் தான் வரணும். நார்மலாக வந்து இப்படி தான். இப்போ டென்டல் ஓபிடின்னு இருக்கும். டென்டல் ஓபிடியில் நீங்கள் ஒர்க் பண்ண டென்டல் சர்ஜனாக ஒர்க் பண்ணுவீங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது ஸ்பெஷலைஸ் யூனிட்டில் ஒர்க் பண்ணுற நேரம் நீங்கள் அந்த ஹவுஸ் ஆஃபீஸர், சீனியர் ஹவுஸ் ஆஃபீஸர்னு ஒர்க் பண்ணுவீங்க. சேலரி ஸ்கேல் எல்லாம் உண்டு தான். இப்போ வேறு ஸ்பெஷலைஸ் யூனிட்டுகளில் ஒர்க் பண்ணுற நேரம் ஓவர் டைம் கிடைக்கும். இப்போ சர்ஜிக்கல், இப்போ நான் இருக்கிற மாதிரி சர்ஜிக்கல் இதில் இருந்தால் ஓவர் டைம் கிடைக்கும். மற்ற இதுகளுக்கும் ஓவர் டைம் இருக்குது, ஆனால் அது ஒவ்வொரு இடங்களை பொறுத்து வித்தியாசப்படும். ஸோ டென்டல் மினிஸ்ட்ரியில் ஜாப் கிடைக்கும். ஆனால் அது என்ன ஒரு இது இருக்குண்டா, இன் ஃபியூச்சர் ஜாப் வேக்கன்சி இருக்குமா இல்லையாங்கிற ஒரு சின்ன இஷ்யூ இருக்குத்தான், இல்லைன்னு இல்லை. பட்
ஆல்மோஸ்ட் எப்படியுமே ஸ்ரீலங்காவில் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்ளம் வராதுன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ உங்களோட பேட்ச் அதுகள் வார நேரம் என்னென்னு எனக்கு சொல்ல தெரியாது. 5 இயர்ஸ் 7 இயர்ஸால் ப்ரெடிக்ட் பண்ணிடல. பட் ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் வேகன்சி இருக்கும், இல்லாட்டி ப்ரைவேட் செக்டராகவே இருக்கும். கழுத்தரையும் அரௌண்ட் 6 to 8 சான்ஸ் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, யா இந்த ஷூர். வெயிட்டிங்ல வந்து கோர்சஸ் கிடைச்சக்கொள்ள இந்த எங்கட இசட் ஸ்கோர்ல இருந்து எவ்வளவு டிஃபரன்ஸ் மாதிரி கேக்குற முன்னு கேக்குற கோர்சஸ் கிடைச்சிரு? அது லைக் அப்படி ஷுவர் பண்ணி சொல்லல இவ்வளோ இதுல கிடைக்கும்னு. இப்போ நார்மலாக வந்து ஆ அப்ராக்சிமேட்டா பொதுவாக அப்ராக்சிமேட்டா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இது வந்து எல்லாமே சொல்றது வந்து நான் என் லைஃப்ல பார்த்த இன்சிடென்ட்ஸை வச்சு சொல்றேன். எங்க ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்கார், ஃபிசியோதெரப்பி கிடைச்சது. ஃபிசியோதெரப்பி அவருக்கு டென்டல் வந்தது. சரியா, ஃபிசியோதெரப்பி தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் இதில் கிடைச்சு, அப்புறம் டென்டல் வந்தது இதில் வெயிட்டிங்கில். அதே மாதிரி இன்னொருத்தர் வெட்னரி வந்து கொழும்பு டிஸ்ட்ரிக்ட்ல ஒருத்தருக்கு வெட்னரி வந்து பிறகு டென்டல் வந்தது. அப்படி அந்த இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மார்ஜினல் இப்போ மேல உள்ள கோர்சஸ்னா ஒரு கோர்ஸ்ல இருந்து மேல உள்ள கோர்ஸுக்கு தான் சான்ஸ் கூட. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஃபிசியோதெரப்பியில் இருந்தீங்கன்னா அதுக்கு மேல உள்ள கோர்ஸுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ மொலிக்யூலர் மெடிசினோ இல்லாட்டி வெட்னரி மெடிசின் இதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லாட்டி அப்படிதான் கூட சான்ஸ். ஆனால் கீழே இருக்கிற நேரம் நல்ல மேலே வரலாம். லைக் இப்போ நீங்கள் ஒரு 1.67 மாதிரி ஒரு செட் ஸ்கோர் எடுத்துக்கொண்டு இப்போ உங்களுக்கு நீங்கள் ஃபுட் நியூட்ரிஷன் மாதிரி அப்ளை பண்ணி மொரட்டோவில் ஐடியும் அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சிலர் உங்களை ஃபுட் நியூட்ரிஷன்லேருந்து நீங்கள் மொரட்டோ ஐடிக்கும் வர சான்ஸ் இருக்கு. அப்போ அது வந்து டிபெண்ட் ஆன் த சிச்சுவேஷன். டிஸ்ட்ரிக்ட் தான் அதில் மெயினாக இது பண்ணும். ஏன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல முன்னுக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்றதுல தான் வித்தியாசப்படும். ரீக்ரியேஷன் ரிசல்ட் யூனிக் அப்ளை பண்ண வருமா? எஸ், மோஸ்ட்லி வரும். ரீக்ரியேஷன் வந்து மோஸ்ட்லி அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று ரீக்ரியேஷன் வரும் தான் நம்புறேன். எஸ், வரணும். எந்த செட் ஸ்கோருக்கு டென்டல் கிடைக்குமா? லைக் அது வந்து எனக்கு இப்படி சொல்லலாது. எனக்கு இப்போ உண்மையாக எந்த செட் ஸ்கோருக்கு டென்டல் இல்லை. அப்படி ஒரு ஐடியா வேணும்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா 2000 யூஜிசி வெப்சைட்டுக்கு போய் யூனிவர்சிட்டி ஹேண்ட் புக்குன்னு இருக்கும். அந்த ஹேண்ட் புக்கில் மினிமம் ஜெட் ஸ்கோர்ஸ் இருக்கும் ஒவ்வொரு கோர்ஸுக்கும். அதாவது போன வருஷம் கடைசியாலே இந்த ஜெட் ஸ்கோரில் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். அடுத்து யாரு? இது வந்து ஷாமா அம்ஜத் அவர் கேட்ட கேள்வி தானே. எந்த ஜெட் ஸ்கோர்னு கேட்டால் தம்பி நான் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு தெரியாமல் எனக்கு சொல்லலாது. ஸோ அந்த நீங்கள் யூஜிசி அந்த புக்கை பார்த்தீங்கன்னா சரி, அந்த மினிமம் ரிக்வயர்மெண்ட் ஹேண்ட் புக் அதில் மினிமம் ரிக்வயர்மெண்ட் 4 கோர்ஸ்னு போட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் தனியாக போட்டிருப்பாங்க. அப்போ அதில் அந்த இதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். ஃபாரின் கண்ட்ரீஸில் சேலரி எப்படின்னா, ஃபாரினில் வந்து டென்டல் சர்ஜனுக்கு ஸ்கோப் கூட. பேசிக்கலி வந்து இப்போ ஸ்ரீலங்கன் பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி டிகிரியை வச்சுக்கொண்டு யூகேலையும் ஆஸ்திரேலியாலையும் அவங்களோட செலெக்ஷன் எக்ஸாம் பாஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். யூகே ஆஸ்திரேலியாவில் மெயினாக. யூஎஸ்ஏ கனடா நாங்கள் அந்த கோர்ஸ் வந்தால் 5 இயர்ஸ் நாங்கள் இன்னொரு சீனியர்ஸ் இவருக்கு ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணினா நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆஸ்திரேலியாலையும் அதே மாதிரி எக்ஸாம் பாஸ் பண்ணால் நீங்கள் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணலாம். அங்கே சேலரி எப்படின்னா இலங்கையில் நீங்கள் உழைக்கிறத விட ஒரு 4-5 மடங்கு எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ இலங்கையில் நார்மலாக மந்த்லி ஒரு 3 lakhs 4 lakhs உழைக்கிறீங்கன்னா வெளிநாட்டில் அதில் 4-5 times. ஏன்னா இப்போ இங்கே வந்து நாங்கள் ஒரு பல்லு கலெக்டர்ன்றா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 2000 rupees எடுப்பேன். இப்போ 2000 rupees எடுத்தால் ஒரு கிளினிக்கில் எங்களுக்கு நாங்கள் ஒர்க் பண்ண ஒரு டென்டல் சர்ஜனா கிளினிக்கு ஒரு காசு போகும், எங்களுக்கு ஒரு காசு வரும் 50-50 நார்மலாக. அப்போ 1000. அப்போ இதே இது ஃபாரினில் செய்கிற நேரம் அதே டீல் தான். ஆனால் அங்கே டாலர்ஸ் கணக்கில் போகும், $200-300. அப்போ டாலர்ன்றா நீங்கள் அதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குண்டு. அதாலேயே ஸ்ரீலங்காவில் இந்த டென்டல் டூரிசம்னு ஒன்று இருக்குது. நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து வந்து ஸ்ரீலங்காவில் டென்டல் ட்ரீட்மெண்ட் செஞ்சுட்டு போகிறாங்க. ஓகே, இன்னொரு நான் ஏதோ எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஸோ இப்போ நமக்கு டைம் கூப்பிட்டனால மற்ற எல்லாருக்கும் வேற கொஸ்டின்ஸ் இருந்தேன்டா நீங்க மஜ்லிஸ் மெம்பர்ஸ்க்கு அனுப்பி வைங்க. அவங்க டாக்டருக்கு அனுப்பி ரிப்ளை உங்களுக்கு ஆன்சர் அனுப்பி வைப்பாங்க. தங்கச்சி சாரி. அண்ட் தேங்க்யூ டாக்டர். ஓகே சாரி உங்களோட டைம் எடுத்ததுக்கு. உங்களோட இல்ல அது ஓகே. உங்களோட பிஸி ஷெட்யூல்ல வந்து எங்களுக்கு